அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த விஷயத்தை நாம் சொல்லி நிற்கிற பலஸ்தீனுக்கு அரபு நாடுகள் துரோகம் பண்ணிக்கிறது. ஆண்டா உண்மையாகவே இந்த அரபு நாடுகள் யாருக்கு துரோகம் பண்ணின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம படிக்க ரப்பு அல்லாக்கும் நம்ம நபிமார்களுக்குன்னா. ஏன்னா நபிமார்கள் கலிஃபாமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பலஸ்தீன் மண்ணுக்காக வேண்டி, எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, எவ்வளோ இது இருக்குது. இந்த பலஸ்தீன் மன்ற அந்த பள்ளியை மீட்கிறதுக்காக வேண்டி இந்த கிறிஸ்டியவங்க கையில் அந்த டைமில் பலஸ்தீன் ஆட்சி இருக்கும்போது உஸ்மா அலியை வர சொன்னாங்க. உஸ்மா அலி நேர போய் கீயை வாங்கி அந்த பள்ளியை திறந்து வச்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு பக்கத்திலே இன்னொரு பள்ளியும் கட்டி போட்டு அவங்க இங்கே வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ மக்காலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பலஸ்தீன் இதுக்கு போய் அந்த பள்ளியை மீட்டு அங்கே வந்தாங்க. நபிமார்களும் அந்த பள்ளிக்காக வேண்டி எவ்வளோ தியாகம் பண்ணாங்க. அந்த மண்ணுக்காக வேண்டி நபிமார்கள், சபாவாக்கள், நபி தோழர்கள் என்று எவ்வளோ பேர் அங்கே வழிபடுத்தினாங்க. அவங்க தியாகம் பண்ணாங்க. அவங்க தியாகத்துக்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அந்த டைமில் பயந்து நீந்த நபி தோழர்களை விடவா இவங்க மகிழ்ச்சியாலையும் கூட அந்த பள்ளியை கைப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க மகிழ்ச்சியால வரட்டுன்னு காத்து நிற்காங்க இப்போ உள்ள மக்கள்கள். ஆனால் அந்த டைமில் அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன்னு பயந்து இந்த மக்களை விட இந்த இடத்துல அந்த பள்ளி அழிஞ்சா என்ன, அங்குள்ள மக்கள் அழிஞ்சானே நம்ம பாதுகாப்பாக இருப்போன்று இருக்கிறாங்க அரபு நாடுகள். அவங்க எல்லா இடத்தில் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கான பதிலை அவங்க வச்சு தான் ஆகணும். யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக. இன்னொரு விதத்தில் நம்ம சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை நம்ம பாராட்டி ஆகணும் என்று அவங்க என்னதான் அவங்கள மத நாடுகளாக இருந்தாலும் வேறு மதங்களை இருந்தாலும் இஸ்லாத்துக்காக வேண்டி அவங்க கை கொடுக்குறாங்க. சில கிறிஸ்டிய நாடுகள் யூத நாடுகளும் பலஸ்தீன் பக்கம் சாஞ்சிக்குது. என்னதான் அங்கே மதத்துக்காக இவங்க சண்டை போட்டிருந்தாலும் முஸ்லீம் மக்களும் பாவம் அவங்களும் வாழணும்னு சொல்லி போராட்டங்களை சில இடத்தை இன்னும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீம் மாணவர் போராளிகளை அவங்க இன்னும் உள்ள வைத்து தான் இருக்கிறாங்க. அவங்கள போராட்டம் பண்ண விடாமல் அவங்கள தடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கூட அமெரிக்காவையும் கூட தடுத்து வச்சிருக்காங்க. சிலாக்களை வீசாக்களை ரத்து செஞ்சுருக்காங்க பலஸ்தீனுக்காக வேண்டிய சார்பாக போராடுறதுக்கு. அமெரிக்கா அழிய போகிற சுவர், ஆனால் பலஸ்தீன் மக்கள் துரத்த போகிறாங்க சுவரா. யூதர்கள் ஓடி திரிய போகிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு பலஸ்தீன்கள் கெஞ்சி கொண்டிருந்தாங்க, இனி யூதர்கள் கெஞ்ச போகிறாங்க. அந்த நாளும் நெருங்கிட்டு இப்போ பலஸ்தீன் மக்களை எவ்வளோ அநியாயமாக கொடூரப்படுத்தின யூதர்கள் இனிமேல் அழிய நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. மக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக வேண்டி சவுதி மன்னன் இப்படி செய்கிறான்னு இன்னும் கூட செஞ்சுக்கலாம. அல்லாஹ்க்கும் நபிமார்களுக்கும் நம்மளை நபி தோழர்களுக்கும் அவங்க துரோகம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்க ரத்தம் சிந்தினாங்க எதுக்காக வேண்டி? இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. முக்கியமான இந்த பள்ளி அக்ஸாவை அவங்க பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க இவ்வளோ நேரம் போராடி கொண்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, மக்கா மதீனா கைப்படுத்தப்பட்டுச்சுன்னா அப்சா பள்ளி இந்த முறை யூதர்கள் கையில், ஆனால் முஸ்லீம்கள் கைக்கு வரும்போது யூதர்களினம் ஓடிக்கொண்டு இருக்கும், முஸ்லீம்களினம் தெரித்தி கொண்டிருக்கும். முக்கியமாக பலஸ்தீன் மக்கள்கள் யூதர்களை தடுத்து வேட்டையாடுவார்கள். அவங்க குழந்தைன்னு கூட பார்க்காம பிஞ்சு குழந்தைகள், இளைஞர்கள், பெண்களை கொண்டு இருக்காங்க. இங்கே அமாசு தலைவர்மார்கள் அவங்க கொண்டிருக்காங்க. சில அவங்க தனியாக வாரத்தையும் பார்த்து கொள்கிறாங்க கூட்டமைக்கிறதுக்கு. என்ன அவங்க தெம்பில்லை. அம்மாசோட முன்னுக்கு போய் போராடுறதுக்குரிய தெம்பு அவங்களுக்கு இல்லை. அதனால்
அவங்க தனியாக வரும்போது அவங்கள கொல்றாங்க. காரணம், அவங்க தனியாக இருக்கும்போது அவங்க கொண்டாதான் அவங்களுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க என்று தைரியம். அவங்க இப்படி கொல்றத அவங்க விஷத்தை குடிச்சே செத்துலாம் இஸ்ரேல் காணணும். இஸ்ரேல்கள் பொன்னியர்கள் அவங்கள சொல்லி ஆகணும். ஏண்டா அவங்க தைரியமான இருந்தா இன்னும் நேருக்கு நேராக யுத்தம் செய்து அவங்க போராட்டம் பண்ணிக்கணும். அவங்க அதை செய்யலை, முழுக குத்துறாங்க. இஸ்ரேல்கள் பொன்னியர்கள் தான் இஸ்ரேலில் சொல்லி ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.